இல்லை, அந்த கார் பாருங்க. இவர் பேர் வந்து சுவாமி முதலியார். ஸோ இந்த சுவாமி முதலியாருக்கு வந்து மகன்கள் பார்த்தீங்கன்னா, எங்க தாத்தா கோவிந்த சுவாமி காட்டினேன் இல்லைங்களா, அவர் ஒருத்தர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இங்க பட்டு கிராமம் இருக்குங்களா, பட்டு, மாங்காடு பட்டு, பட்டு முதலியார் சொல்லுவோம். பட்டு முதலியார் வந்து இவரோட தம்பி தான். அதான் எங்க அப்பாவுக்கு சித்தப்பா வேணும், பட்டு முதலியார். ஓகேங்களா? பட்டு முதலியார் வந்து இப்போ அரசியல் தலைவர்கள், நம்ம மாண்புமிகு முதல்வர் பார்க்கும்போது அவருக்கு இந்த கதையெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டு முதலியார் யாருன்றது தெரிஞ்சிருக்கும். பட்டு முதலியாரோட சன்னு, அதாவது எனக்கு வந்து அவர் சின்ன தாத்தா வேணும். இவர் தான் என்னுடைய தாத்தா. பட்டு முதலியார் வந்து எனக்கு சின்ன தாத்தா. அந்த சின்ன தாத்தாவோட சன்னு தான் வந்து லோகநாத முதலியார். இந்த லோகநாத முதலியார் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் பல மாநிலங்கள்லையும் பிரபல கட்டுமான இன்ஜினியர். அவரு கான்ட்ராக்டரு. நிறைய பில்டிங்லாம் கட்டியிருக்காரு, பிரிட்ஜெல்லாம் கட்டியிருக்காரு. அந்த காலத்து பழமையான பிரிட்ஜெல்லாம் அதெல்லாம் வந்து அரசுக்கு தெரியும். லோகநாத முதலியார் நீங்க போட்டிங்கனாலே வரும். புரியுதுங்களா? லோகநாத முதலியார் வந்து எனக்கு பெரியப்பா வேணும். எங்க அப்பாவுக்கு சித்தப்பா புள்ள, எங்க அப்பாவுக்கு அண்ணன் அவரு. சரிங்களா? லோகநாத முதலியார். அவரோட சன்னு தான் PL விஸ்வநாதன், ஐபிஎஸ் அதிகாரி. ஏடிஜிபியாவோ டிஜிபியோ ஆகி ரிட்டையர் ஆயிட்டாரு. ஓகேங்களா? கீழ்பாக் கார்டன். ஓகேங்களா? போர்ட்டஸில் கமாண்டண்ட்டாக இருந்தார். ரயில்வே டிஐஜியாக இருந்தார். அப்புறம் ஊர்காவல் படை ஐஜியாக இருந்தார். பல விஷயமா இருந்திருக்காரு அவர். அவர் எனக்கு அண்ணன் வேணும். சரிங்களா? ஏன்னா சித்தப்பா புள்ள, பெரியப்பா புள்ள. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, பட்டு மொழியார் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களோட பேலஸ் மாதிரி இருக்கிற வீடு பட்டூரில் இருக்குது, மாங்காடு. இப்போ எங்கள் தாத்தாவுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டிலாம் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து நிறைய பேர் அபகரிச்சுட்டாங்க. சிலது வந்து அங்கங்கே இருக்குது. எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. பேட்டை, திருவள்ளூர், ஜாம்பஜார், வேற பூந்தமல்லி, ஆற்காடு, இது மாதிரி பல இடத்துல இருக்குங்க. ஏகப்பட்டதுக்கு. அது பார்த்தீங்கன்னாலே ஒரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு மேலே போகும். ஆனால் என் கையில் வந்து எதுவுமே இல்லைங்க. ஒன்றுமே இல்லை. நான் வந்து ஒரு யோகா ஆசிரியர், உலக அமைதி காப்பாளர். சரிங்களா? இதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, பிள்ளைகளெல்லாம் வந்து நல்லா படிக்க வைங்க. உங்ககிட்ட இருக்க சொத்து நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருந்தீங்கன்னா கூட அந்த கோடிகளை வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து பின்னாடி அனுபவிப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. என் பசங்க எங்க படிக்கணும், அதான் கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறேன் அப்படின்னுங்க. அந்த கோடிகளை யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டு போகலாம். இல்லை நீங்கள் இவங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கலாம், அது தெரிஞ்சிருக்காது. இப்படிலாம் இருக்கும். ஆனால் நீங்கள் கல்வியை கொடுத்தீங்கன்னா, கல்வி, விளையாட்டு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதுக்கு தான் இதை காட்டினேன். இல்லைன்னா இதை ஏன் நான் காட்ட போகிறேன்? சரிங்களா? இந்த பதிவு இருக்கும்ல நம்ம யூடியூப்பில், இது ஒரு ஆரோக்கியமான பதிவு. அதனால் நான் என்ன சொல்லலாம், இப்போ அரசு வந்து நிறைய திட்டங்கள்லாம் வச்சுருக்கு. கல்வி பசங்களுக்கு வந்து